கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கர்த்தருடைய கிருபையாலே நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், நான் எப்படி ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார் என்ன தலைப்பின் கீழே தான் நாம் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாருங்கள், இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல தான் நானும் நீங்களும் ஜெயிக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதான் பாருங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்போ அவர் ஜெயித்தபடியினாலே அவருடைய அடிச்சுடுவுகளை பின்பற்றுகிற நாமும் இந்த உலகத்திலே வாழும் போது நாமும் ஜெயிக்க முடியும். அப்போ அதுதான் எப்படி நாம் அதை ஜெயிக்கலாம் என்று சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாங்கள் பார்த்து அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார் என்பதை சொல்லி நாம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஸோ நாம் கடந்த முறை நாங்கள் எப்படி நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வதென்று சொல்லி நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த காரியத்தை. அதான் பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், அப்போ என்னவாம், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி ஆவிக்கேற்றபடி நாம் நடப்பது. பாருங்கள், வார்த்தை சொல்லுகிற ஆவிக்கேற்றபடி நடங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் எப்படி நடப்பது அது நமக்கு தெரியணும் தானே. ஒரு காரியத்தை பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது அந்த காரியத்தை நாம் எப்படி செய்ய வேணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம கற்றுத்தருவார். அப்போ நாம் அது நம்முடைய செவிகளை திறந்து கவனமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கேட்க வேண்டும். அப்போது தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அப்போ ஆவி கேட்டபடி நான் இந்த பூமியிலே நான் வாழ்ந்தால்தான் இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போலத்தான் நானும் நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற பலன் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருவார். அதான் ஆவியை கேட்டபடி நாம் நடக்க வேண்டும். அதான் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆவிக்கேற்றபடி எப்படி நான் நடப்பதுன்னு சொல்லி அதான் நாங்கள் எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3-5 வசனம் நாங்கள் வாசித்தோம். பாருங்கள், முதல் காரியம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, நாம் அந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த முறை கொஞ்சம் தியானித்தோம். பாருங்கள், அந்த கணுக்கால் அளவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் தண்ணீரில் தான் இருக்கிறது. பாருங்கள், அப்போ தண்ணீர் எதுக்கு அடையாளம் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் என்று நாங்கள் பார்க்க ஜீவ தண்ணீர் என்று நாங்கள் சொல்ல. அப்போ ஆவியானவருக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவராலே நாம் முத்திரை பெற்றோம். அதான் பாருங்கள், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மீட்பொண்டு வர இருக்கிறது. அதான் ரகசிய வருகை என்று நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், அப்போ அந்த வருகைக்கு நாம் நமக்கு முக்கியம் என்னென்றால் ஆவியானவர் அந்த வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவது. அதான் முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ அதனால தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு அது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே நாம் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்தான் அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். அதான் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே பரிசுத்த ஆவியானவராலே நாம் முத்திரை பெற்றோம். அப்போ முத்திரிக்கப்பட்டோம் நாம். அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் தான். ஆனால் ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்மை நடத்துவதுக்கு நாம் விட்டு கொடுக்குறோம்னு தான் முக்கியம். அதான் நாங்கள் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம். அப்போ கணுக்கால் அளவு கடக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த கணுக்கால் அளவுண்டா ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றோம் தான். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் தான். ஆனால் நம்ம எப்படி அவர் நடத்துகிறார், அதுக்கு நாம் இடம் கொடுக்குறோமா அல்லது நாம் மாம்சத்திலே நடக்கிறோமா அதான் பார்க்குறோம். கணுக்கால் பார்த்தீங்கன்னா கடந்த முறை பார்த்தோம், தண்ணீரில் கால் படுகிறதான். ஆனால் ஒரு கணுக்கால் அளவு மாத்திரம்தான் தண்ணீர் படுகிறது. அப்போ மிச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா மாம்சம்தான். அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகிமைக்காகத்தான் அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் வாழ்வார்கள். அப்போ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் எதுன்னு சொன்னால் தங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும், தங்களுக்குன்னு ஒரு கூட்ட ஜனத்தை அவர்கள் சம்பாதிக்க வேண்டும். ஸோ தங்களுடைய எல்லாம் கனம் பண்ண வேண்டும். ஸோ அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தரின் பெயரை வச்சு சம்பாதிப்பது. அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் வாழ மாட்டார்கள். தங்களுடைய பேருக்காகவும் தங்களுடைய புகழ்ச்சிக்காகவும் தங்களுடைய பேருக்காகத்தான் அவர்கள் வாழ்வார்கள். அதுதான் கணுக்கால் அளவு. அப்போ அவர்கள் என்ன சொல்லிக் கொள்வார்கள், அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்களையும் தீர்க்கதரிசனம் கூட சொல்வார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மகிமைக்காகத்தான் அவர்கள் செய்வார்கள்.
இருக்கிறார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் வந்து அவங்களுடைய கால் வந்து பார்த்தீங்கன்னா கணுக்கால் அளவு தான் இருக்குது. ஆனால் முழுவதும் வந்து ஆவியானவர் தங்களை நடத்துவதற்கு அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். அவங்க தங்களுடைய மாமிச சிந்தைக்கும் மாமிச காரியங்களுக்கு தான் அவர்கள் விட்டு கொடுப்பார்கள். அப்போ மாமிசம் தான் பார்த்தீங்கன்னா அவர்களை நடத்தும். ஆனால் அவர்கள் சொல்லிக்கொள்வார்கள், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் வந்து தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அதுக்கேற்ற விதமாக இருக்காது. அதான் நான் கடந்த முறை நாள் கொஞ்சம் காரியத்தை நாம் தியானித்தோம். அப்போ இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது என்ன காரியம் என்றால், 2வது காரியம் எசேக்கியா 47:4 திரும்ப நான் வாசிக்கிறேன். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ முதல் இது நாங்கள் பார்த்தோம், கணுக்கால் அளவாக இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நாம் தியானித்தோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது 2வது காரியம் என்னென்றால், முழங்கால் அளவை நாம் கடக்க வேண்டும். இப்போ நாம் ஆவியானவனால் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் தான், ஆவியானவர் நமக்குள் தான் வாசம் பண்ணுகிறார். ஆனால் ஆவியானவர் வந்து எப்படி நம்மை நடத்துகிறார், அவர் வந்து நடத்துவதற்கு பாருங்க நான் என்ன செய்கிறேன். அப்போ பாருங்க, கணுக்கால் அளவு பார்த்தீங்கன்னா அவங்க முழுவதும் மாமிசத்தாலே நடத்தப்படுகிறார்கள். ஆவியானவர் நடத்துவதுக்கு அவங்க விட்டு கொடுக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். அப்போ நான் விட்டு கொடுக்கும்போது தான் ஆவியானவர் நம்மை நடத்துவார். அதான் நாங்கள் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அந்த விதைக்கிறவனுடைய உவமையை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, ஒருவன் வந்து 30, 60, 100 பலம் கொடுப்பான் என்று சொல்லி. அப்போ பாருங்க, அந்த 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 கூட்டத்திலே 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் 30 தான் கொடுக்கும், அது காணுமென்று திருப்தியாக இருக்கும். ஆனால் இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா 60 கொடுத்தா காணுமென்று சொல்லி அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா 100% கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அப்போ பாருங்கள், 3 விதமான கூட்டத்தாரை நாங்கள் பார்க்குறோம், 30, 60, 100. அதே போல தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஆவியானவர் தங்களை விட்டு கொடுப்பதுக்கு அவங்க எப்படி செயல்படுகிறாங்க. அப்போ கணுக்கால் அளவு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கொள்வாங்க, ஆவியானோட அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் ஆவியானவர் அவர்களை நடத்துவதற்கு அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார். அவர்கள் தாங்களாவே தான் நடப்பார்கள். அவங்க தாங்களாவே முடிவெடுத்து, தாங்களாவே தீர்மானம் எடுத்து, தங்களுடைய பெயருக்கும் தங்களுடைய புகழ்ச்சிக்கும் தங்களுடைய மகிமைக்கும் அவர்கள் வாழ்வார்கள். அதான் கணுக்கால் அளவு உள்ள கூட்டத்தார். அப்போ அதை நாம் கடந்து போக வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை முழுவதும் அவர் நடத்த வேண்டும் என்றால், ஆவிக்கேற்றபடி நான் நடக்க வேண்டும் என்றால், இந்த கணுக்கால் அளவை நான் கடந்து போக வேண்டும். அதிலே நான் இருந்து கொண்டிருந்தால் ஆவியானவர் என்னை நடத்த மாட்டார். என்னுடைய மாமிசம், என்னுடைய இச்சை, என்னுடைய மாமிச காரியங்கள் தான் என்னை நடத்தும். அதான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றா, ஒருவேளை நான் கணுக்கால் அளவிலே நாம் இருந்து கொண்டு இருந்தோமானால், திருப்தியாக இருந்து கொண்டு இருந்தோமானால், நான் ஊழியம் செய்கிறேன், நான் பிரசங்கிக்கிறேன், நான் வர்ஷிப் நடத்துகிறேன், ஸோ நான் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தை நாம் செய்கிறேன்னு சொல்லி நாம் அதில் திருப்தியாக இருந்தோமா இருந்தால், ஆனால் ஆவியானுடைய வழிநடத்தல் ஒன்றுமே இருக்காது. ஆனால் நாம் இதெல்லாம் நாம் கர்த்தருடைய பேருக்காக, கர்த்தருக்காக நாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆவியானவர் வழிநடத்தல் இல்லாமல் நாம் செய்யலாம் இந்த காரியத்தை. அப்போ அதுதான் முக்கியம். அப்போ ஆவியான் நம்மை முழுவதும் நடத்த வேண்டும். மற்ற நான் 30, 60, 100 பார்த்தோம் அந்த விதைக்கினுடைய உவமையை. அப்போ அதே போல் கர்த்தர் 100 விதமாய், அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் 100 விதமாய் நம்மை நடத்த வேண்டும். மற்ற இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர் பாருங்க, ஆவியினாலே நிறைந்து யோர்தானை விட்டு பரிசுத்த ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டாருன்னு நாங்கள் பார்க்குறோம் லூக்கா 4:1. அப்போ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா இயேசுவை முழுவதும் அவர் தான் நடத்தினார். அப்போ அப்படி தான் நம்ம நடத்தினால்தான் அவர் சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. அப்போ அவர் பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை இயேசு செய்தார். அவர் தானாகவே அவர் வந்து ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்போ அநேக காரியங்களை இயேசு நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்முடைய மாம்சம் நடப்பதற்கும் மாம்ச காரியத்தை நாம் செய்வதற்கும் நாமாவே தீர்மானங்களை எடுத்து நாமாவே பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் சொல்லுவோம், ஆவியானவராலே நான் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி. ஆனால் ஆவியானவருக்கு நாம் செவி கொடுப்பதில்லை. 100% அவர் என்னை நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுப்பதில்லை. அதான் அந்த கணுக்கால் அளவை நாம் கடந்து வர வேண்டும். அப்போ கடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு கூட்டம் இருக்கு. என்னென்னு சொன்னால், அது முழங்கால் அளவை கடக்க வேண்டும். அது என்ன முழங்கால்? ஸோ அதைத்தான் நாம் வந்து கொஞ்சம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், முழங்கால் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். பாருங்கள், ஜெபம் பண்ணுவதை குறித்து நாம் பார்க்குறோம். அப்போ முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காது, தங்களுடைய பெயருக்கு
பெயருக்கும் தங்களுடைய புகழுக்கும் தங்களுடைய புகழ்ச்சிக்கும் அவர்கள் முக்கியம் கொடுப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்களை கனம் பண்ண வேண்டும், ஒரு கூட்ட ஜனம் தங்களை தேடி வர வேண்டும், தாங்கள் பிரபலமாக வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதுக்காகத்தான் அவர்கள் பிரயாசப்படுவார்கள், அதற்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள். உங்களுக்கு தெரியும், ஏரோது பிரசங்கித்த பொழுது எல்லா ஜனங்களும் புகழ்ந்தார்கள். இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி புகழ்ந்த, அது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்ப அவன் என்ன செய்தான்? அந்த மகிமையை தனக்கென்று எடுத்துக்கொண்டான். பாருங்க, பிரசங்கித்தான் தான், ஆனா பாருங்க ஜனங்கள் தொடப்பட்டார்கள் தான், ஆனால் எல்லாம் ஆட்பரித்தாய். தேவனுடைய சத்தம் இது மனுஷனால் வரல, இது தேவன் பேசினார் என்று சொன்னான். அவன் என்ன செய்தான்? அந்த மகிமையை அவன் தனக்கென்று எடுத்துக்கொண்டான். அதான் கணுக்கால் அளவு. அப்போ எல்லா காரியத்தையும் தங்களுக்கென்று எதனாலே ஆனது? பாருங்க, பாபிலோன் ராஜா சொன்னது போல, நெபுகாத்நேச்சார், இது நான் கட்டின மகா பாபிலோன்னு சொல்லி. அப்போ அந்த காரியங்கள் எல்லாம் தங்களுக்கென்று அந்த மகிமையை எடுப்பது. இதை நான் செய்தது, என்னாலே உண்டானது, இந்த சபை வளர்ந்ததுக்கு நான் தான் காரணம், நான் பகலும் நான் ஓடி ஓடி உழைத்ததினால் தான் இந்த சபை இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஸோ எனக்கு அந்த ஆவியின் வரங்கள் கிரியை செய்கிறது, ஆகவே நான் என்னுடைய பலத்தால் தான் இதெல்லாம் ஆனது என்று சொல்லி அவர் தங்களுக்கு என்ன செய்வோம்? மகிமையை சேர்த்து கொள்வார்கள். அப்போ இந்த கணுக்கால் அளவு அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் மகிமை, தங்கள் பெயர், தங்கள் புகழ்ச்சி, அதுதான் அவர்கள் செயல்படுவது. ஆனால் இந்த முழங்கால் பார்த்தீங்கன்னா அவர்களைப் போல் இருக்க மாட்டார்கள். இந்த கூட்டம் ஜெபிக்கிற கூட்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன காரியம்னா, இவ ஜெபிக்கிற கூட்டம் தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பாருங்க இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் 8:13 உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இங்கே 2 விதமான காரியத்தை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று மாமிச காரியத்தை நாங்கள் பார்க்கலாம், இன்னொன்று ஆவியினாலே காரியங்களை நான் பார்க்கலாம். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ இன்றைக்கு பாருங்கள், நாம் உலகத்தில் நாம் வாழ்கிறோம் தான். பாருங்கள், உலக வாழ்க்கைக்கு நமக்கு உலக காரியங்கள் தேவை. நமக்கு பணம் தேவை, நமக்கு படிப்பு தேவை, ஸோ பல காரியங்கள் நமக்கு தேவை இந்த உலகத்திலே வாழ்வதற்கு. ஆனால் நம்முடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின்படி இருக்கா? அதான் கேள்வி. அதான் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ இன்றைக்கு நம்முடைய பிரயாசம் எதை நோக்கி இருக்கிறது? மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக இருக்கிறதா? அல்லது என்னுடைய ஜெபம் எதை நோக்கி இருக்கு? எதற்காக நான் முழங்கால் படியிடுகிறேன்? எதற்காக நான் கர்த்தரிடத்தில் போய் நான் விண்ணப்பிக்கிறேன்? என்னுடைய மாம்சத்திலே நான் பிழைக்கிறதுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே நான் உபவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேனா? அல்லது என்னுடைய உலக வாழ்க்கைக்காக, பாருங்கள், என்னுடைய உலக ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய உலக செழிப்புக்காக, பாருங்கள், இந்த உலக காரியத்தை நான் பிழைக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கிறேனா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தின்படி நான் பிழைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டால் பாருங்க சாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன அர்த்தம் என்றால், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மரித்த நிலைமையில விட்டுரும். அது எனக்கு தெரியாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனை போல, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக, ஒரு பழக்கப்பட்ட கிறிஸ்தவனாக நான் எல்லாம் செய்து வருவேன். கர்த்தருக்கென்று எல்லாத்தையும் நான் செய்வேன், ஜெபம் எல்லாம் நான் செய்வேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை, அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மரித்த நிலைமையில இருக்கும். அப்போ நான் மரித்து விட்டேன்னு கூட எனக்கு தெரியாமலே இருக்கும். அதுதான் பாருங்க ஒரு மிகுந்த ஒரு ஆபத்து. இன்றைக்கு அதிகமாக சபைகளில் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னென்றால், இன்றைக்கு அநேகர் மரித்திருக்கிறார்கள். அப்போ அவர்கள் மரித்து விட்டேன் என்று சொல்லி கூட அவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது. பாருங்க, அப்போ அவங்களுடைய செயல்கள் எல்லாம், அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறதுண்டா? மாம்சத்தின் படி பிழைக்கிறதுக்காகத்தான் இருக்கிறது. அதான் நான் யோவான் 6 நாங்கள் பார்த்துனாங்க. பாருங்க, நான் அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார் என்று சொல்லி. அப்போ நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாக நான் கிரியை நடப்பிக்க, அது கேட்ட காரியத்தை எனக்கு மனுஷகுமார், அதான் இயேசு எனக்கு அதை தருவார். அந்த பலத்தை, அதை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாய் என்னுடைய கிரியை செய்வதற்கேற்ற பலத்தை எனக்கு இயேசு எனக்கு தருவார். அதான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் அதிலே. அப்போ நாம் என்ன செய்கிறோம்டா, அழிந்து போகிற போஜனத்துக்காகத்தான் என்னுடைய ஜெபம் இருக்கிறது, என்னுடைய கிரியை இருக்கு, என்னுடைய வாழ்க்கை அதற்காகத்தான் இருக்கிறது. அப்போ இங்கே அதான் சொல்ல, மாம்சத்தின்படி பிழைத்தால், அப்போ என்னுடைய முழங்கால் ஜெபம் எதை நோக்கி இருக்கிறதுண்டா? மாம்சத்தை நோக்கி இருக்கிறது. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை பெரியவனாக்கும், ஆண்டவரே என்னை எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வதி
ஆசீர்வதித்து ஆண்டவரை உலகம் பார்த்து வியந்து போகிற அளவுக்கு நான் மேன்மையப்படுத்தும் என்னை ஆண்டவர் என்று சொல்லி அதற்காக மாத்திரம்தான் அவர்கள் ஜெபிப்பார். ஸோ யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்லவில்லை. இப்போ இருக்கிற நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு பாருங்க, உங்களுடைய மனசாட்சி தொட்டு கேளுங்க, உங்களுடைய ஜெபம் அதிகமாக எதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. உங்களுடைய ஜெபம் 98% எப்படி இருக்குண்டா உலக தேவைக்காகத்தான் இருக்கிறது. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உலக தேவைக்காக நான் ஜெபிக்க கூடாதான்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க, அதை நான் தப்பாய் சொல்லவில்லை. ஆனால் அதுக்கு மாத்திரம் ஜெபித்துட்டு விட்டு விடாதீங்க. உலக காரியத்துக்கு ஜெபித்து உங்களோட உலக தேவைக்காக, பிள்ளைகளை படிப்புக்காக, உங்களுடைய உலக ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிங்க, தப்பு இல்லை. ஆனால் அதோடு உங்களுடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் உலக வாழ்க்கை அது அழிந்து போயிடும். அதான் நான் அழிந்து போகிற போஜனம் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகத்தான் கிரியை நடப்பிக்க வேண்டும். அது கிரியை நடப்பிக்கும் போது மனுஷகுமார் அதை தருவார் எனக்கு. அப்ப அதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து எனக்கு தருவார் என்று அங்கே சொல்லி இருக்கிறார் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே. அப்ப இதுக்காகத்தான் நாம் என்ன செய்ய வேணும், நம்முடைய கிரியை இருக்க வேணும் என்று சொல்லி இங்கே நான் நமக்கு சொல்லுகிறார். அப்ப என்னுடைய முழங்கால் ஜெபம், நான் முழங்கால் படியிட்டு நான் இதற்காக அதிகமாக ஜெபிக்கிறேன் என்றால் பாருங்க, மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்காக தான் நான் ஜெபிக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, கர்த்தருடைய ஆவியானவர், நீங்க மாம்சத்துக்கு பிழைக்கிறதுக்காக மாத்திரம் ஜெபித்தால் காலப்போக்கில் நீங்கள் பாருங்க சாவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, என்னுடைய ஆத்துமா செத்து போய்விட்டுரும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்த நிலைமையில இருக்கும். அப்ப ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது பார்த்தீங்க, ரகசிய வருகை வரும் பொழுது எக்கால தோனி தொனிக்கும். அப்ப நான் மரித்த நிலைமையில இருந்தால் அந்த எக்கால தோனி என்னுடைய காது கேட்காது. அப்ப யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ, யார் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கிரியை நடப்பிக்கிறார்களோ, யார் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அதிகமாக ஜெபிக்கிறார்களோ, அதற்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார்களோ, அதற்காக முழங்கால் படியிட்டு கர்த்தரிடத்தில் கதறி ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன் மணவாளனை சந்திக்கிறதுக்கு அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அந்த எக்கால தொனி அவர்கள் காதலை கேட்கும். அப்ப அந்த தொனிக்கும் போது மறுரூபமாகுவார்கள். மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ முக்கியம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய உலக வாழ்க்கையை நான் முடிக்கும் போது கிறிஸ்தவனாக நான் மரிக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் நான் மரிக்க வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் அந்த எக்கால தொனிக்கும் போது நான் எழுந்திருக்க முடியும் முதலாவது. அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நான் நல்ல கிறிஸ்தவனாக இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா பரிசேயர் வேதபாரகரை போல நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதை போல நாமும் நல்ல கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை. கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்கள், கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய கனி நம்முடைய வாழ்க்கையில இல்லை. பாருங்க, அப்போ அதுக்காகத்தான் நாம் என்ன செய்ய வேணும் என்றால், பாருங்க வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். அப்போ நாம் என்ன செய்ய வேணும் என்றால், பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு என்னுடைய சரீரத்தின் செய்கைகளை நான் அழிக்க வேண்டும். அப்போ என்னுடைய மாம்சம் பாருங்க எனக்குள் இருக்கிறது, என்ற அந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பாருங்க மாம்சத்தோடு நான் போராடத்தான் வேண்டும். அதான் கலாத்தியர் அங்கே பார்க்குறோம், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் என்ன செய்கிறது, போர் செய்கிறது. அப்போ நான் விரும்புகிறதை நான் செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொண்டு என்ன செய்கிறது, இச்சிக்கிறது. அப்போ அதான் பார்க்குறோம். அப்போ நான் ஜெபம் பண்ணாதபடிக்கு மாம்சம் என்ன செய்கிறேன்டா, மாம்ச காரியங்களை தூண்டி விடுகிறது. அப்போ அதனால் அதிகமாக நாம் என்ன செய்கிறோம் பார்த்து, 24 மணித்தியாலத்தில் அதிகமாக நாம் செய்கிறது அந்த மாம்ச காரியங்கள் தான். இந்த மாம்சம் நம்ம மேற்கொள்ளுகிறபடியினால், மாம்சம் எனக்குள் பலம் கொள்ளுகிறபடியால் பாருங்க, இந்த ஆவிக்குரிய காரியங்களை செய்யாதபடிக்கு இந்த மாம்சம் என்ன செய்கிறது, மேற்கொள்ளுகிறது. அப்போ இந்த மாம்சத்தை நான் மேற்கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ பாருங்க, எனக்குள் மாம்ச இச்சை இருக்கிறது தான், அதை நான் ஒவ்வொரு நாளும் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். என்ன நம்முடைய மாம்சம் பார்த்தீங்கன்னா, எனக்குள் கோபங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை தூண்டிவிடும். கோபம் பாருங்க, கசப்பு, எரிச்சல், பொறாமைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான். ஆனால் பாருங்க, அந்த மாம்சம் எனக்குள்ளே இருந்து என்ன செய்கிறது என்றால் தூண்டி விடுகிறது. சந்தர்ப்பங்கள் வரும்போது பாருங்க எல்லாம் தூண்டி விடுகிறது. அப்போ அதை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும்.
அப்போ அதற்காகத்தான் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த மாமிசத்தை என்னால் ஒடுக்க முடியலை, ஆண்டவரே எனக்குள்ள இந்த கோபம் அதிகமாக ஆண்டவரே டக்குன்னு எழும்புகிறது, டக்குன்னு மற்றவருமே நான் சீறி விழுகிறேன், ஆண்டவர் டக்குன்னு ஒரு மூர்க்கம் எனக்கு வருகிறது, ஆண்டவர் வாயை திறந்தால் எனக்கு தூஷண வார்த்தைகள் வருகிறது, மற்றவர்களை சபிக்கிற வார்த்தைகள் வருகிறது, மற்றவர்களை குறித்து ஆண்டவர் பரியாச வார்த்தைகள் எனக்குள் வருகிறது, மற்ற ஊழியக்காரனை குறித்து நான் தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவர் இந்த காரியத்தை நான் விட்டு விடுவதற்கு எனக்கு உம்முடைய பலத்தை தாரும். அப்ப அதற்காக நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறார், இந்த காரியத்துக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி. அப்ப என்னுடைய மாமிச காரியத்தை நான் ஒடுக்க வேண்டும் என்றால் நான் தான் அதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற நான் தான் பார்த்தீங்கன்னா எனக்குள் தான் மாமிச காரியங்கள் இருக்கிறது. அப்ப நான் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தாள். அப்போ ஆவியானவர் இல்லாமல் என்னுடைய சரீரத்தின் செய்கையை என்னால் அழிக்க முடியாது. பாருங்கள், நாம் பல காரியத்தினால நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் தான். ஆனால் அதை பாருங்கள், அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. நம்முடைய மாமிச பலத்துக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு மிஞ்சி செய்ய முடியாது. பாருங்கள், அப்போ நாம் என்ன செய்யணும்னா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும். அப்படி அழித்தால்தான் வேதம் என்ன சொல்லுகிறது, பிழைப்பீர்கள். அப்போ நானும் நீங்களும் இந்த உலகத்திலே நான் பிழைக்க வேணுமென்றால், நான் எதற்காக முழங்கால் படிய வேணுமென்றால், பாருங்க, மாம்சத்தின்படி பிழைக்கிறதுக்காக அல்ல, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறதுக்காகத்தான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் எதற்காக உங்கள் முழங்காலை நீங்கள் முடக்குகிறீர்கள்? அதை நான் ஜெபத்தை குறிக்கிறேன். எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? பாருங்க, உங்களுடைய ஜெபம் எதை நோக்கி இருக்கிறது? உங்களுடைய ஜெபம் இந்த உலக தேவைக்காக, உலகத்தில் நீங்கள் பிழைக்கிறதுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அல்லது ஆவியினாலே சரீர செய்களை நான் அழிக்க வேணுமே என்று சொல்லி அதற்காக பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறீர்களா? அதற்காக உபவாசம் இருக்கிறீர்களா? இன்றைக்கு பாருங்க, அநேகர் உலக தேவைக்காக உபவாசம் இருப்பார்கள். பாருங்க, பிள்ளைகளோட படிப்பு காரியம் என்றால் அதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி அவங்க உபவாசப்பட்டு ஜெபிப்பார்கள். பாருங்க, அந்த உலக தேவைகளுக்காக சில காரியங்கள் தங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவங்க உபவாசம் பண்ணி ஜெபிப்பார்கள். ஆனால் எத்தனை பேர் உங்களுடைய மாமிசத்தின் கிரியைகளை அழிக்க வேணுமே என்று சொல்லி எத்தனை பேர் இதற்காக உபவாசம் எடுக்கிறீர்கள்? பாருங்க, ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். அதிகமான பேர் இல்லை, சில பேர் எடுக்கிறார்கள். மாமிசத்தின் கிரியைகளை அழிப்பதற்காக அவர் உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதிகமான பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாமிசத்திலே பிழைக்கிறதுக்காகத்தான் அவர்கள் கர்த்தரை தேடுகிறார்கள், வேறு ஒன்று காரியத்துக்கு அல்ல. அதற்காகத்தான் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அத்தான் வேதம் சொல்லுகிற. பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டத்தக்கவர்களாய் இருப்போம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, வடிவாக சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம், அதாவது இந்த உலகத்திலே வாழ்கிற காலம் மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால். அப்போ இன்றைக்கு நாம் ஒரு கூட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை எதுக்காக தேடுகிறார்கள் என்றால் இந்த உலக வாழ்க்கைக்காகத்தான் இயேசுவை தேடுகிறார்கள். பாருங்க, இயேசுவின் காலத்திலும் கூட பாருங்க, அநேக ஒரு கூட்ட ஜனம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். எதற்காக அவர்கள் பின்பற்றினார்கள் என்றால் உலக ஆசீர்வாதங்களுக்காகத்தான் பின்பற்றினார்கள். திருப்தியாய் சாப்பிடுவதற்காக பின்பற்றினார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் உண்டாக வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை தேடினார்கள். அப்போ இன்றைக்கு நாம் எதற்காக கிறிஸ்துவை தேடுகிறோம்? இன்றைக்கு உலக வாழ்க்கைக்காக நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே கர்த்தனை ரட்சிக்கிறதுக்கு முன்பாக, தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்பாக, உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தரனை தெரிந்து கொண்டு என்னை பிரித்தெடுத்தார் தனக்கென்று. அதனால் எல்லாம் எனக்கு என்ன இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஸோ அதற்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலக வாழ்க்கைக்கு ஆண்டவர் என்னென்ன எனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரோ அந்தந்த நேரத்திலே நான் கர்த்தருடைய வழியிலே போகும்போது, அவர் எனக்கு நியமித்த அந்த வழியிலே நான் போகும்போது அந்த நன்மைகள் நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு தேவையானதை. அதான் பிரயோஜனமானவன் உனக்கு போதித்து உன்னை நடத்துகிற கர்த்தராகி தேவன் நானே என்று சொல்லி அங்கே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அப்போ உலக காரியத்துக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஜெபித்தாலும் தப்பும் இல்லை, அதை நாம் ஜெபிக்கலாம். ஆனால் நாம் அதிகமாக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால்
என்னுடைய மாமிசத்தை நான் உடைக்கு கீழ்ப்படுத்த வேண்டும். பாருங்க, இந்த மாமிசம் எனக்குள் இருந்தால் நான் நித்திய ஜீவனுக்குள் நான் போக முடியாது. அதான் வேதம் சொல்லுது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே, இப்படிப்பட்டவர்கள் பாருங்க, இந்த மாமிச காரியத்தை உடையவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி அநேக மாமிச காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அதில் ஏதாவது ஒரு காரியம் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அதை என்னை விட்டு நான் எடுத்து போட வேண்டும். அதற்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும். அதற்காக நான் தொடர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ இந்த காரியத்துக்காகத்தான் நான் பிரயாசப்பட வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்கிறது என்றால், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் எதுக்காக தேடுகிறார்கள் என்று சொன்னால், இம்மைக்காக மாத்திரம்தான், அதாவது உலக வாழ்க்கைக்காகத்தான் அவர்கள் தேடுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதாம் பாருங்க, இது இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவுமே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ உலக மனிதரை பார்க்கிலும் நாங்கள் தான் பரிதபிக்கப்பட்டவர்கள். ஏன்? நாம் எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? எதற்காக நாம் ஜெபிக்கிறோம்? இன்மைக்காக, அதாவது உலக வாழ்க்கைக்காக மாத்திரம்தான் நாம் கர்த்தரை தேடுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட கூட்டம் ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லலாம், நான் கிறிஸ்துவன் என்று சொல்லலாம், நான் அபிஷேகப்பட்டவன் என்று சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் என்ன வேதம் சொல்லுகிறது? பரிதபிக்கப்பட்ட கூட்டம். ஏன்? அவர்கள் இம்மைக்காக, இம்மையான வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக நன்மைகளுக்காகத்தான் இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம். அப்போ அந்த ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழிக்கிறதுக்காக தேடவில்லை கிறிஸ்துவை. அவர்கள் பார்த்தீங்க எதற்காக என்றால், பாருங்க, இந்த உலக வாழ்க்கைக்கு பிழைப்பதற்காகத்தான், மாமிச காரியங்களிலே பிழைப்பதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை தேடுகிறார்கள். அத்தனை இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நாம் எதற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? இந்த காலங்களிலே இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் எதிர்பார்க்கிறபடி நாம் ஜெபிக்கவில்லை. இன்னும் அதற்காக நாம் ஜெபிக்கவில்லை. பல காரியத்தை நாம் ஜெபிக்கிறோம் தான். ஏதோ நான் மன திருப்திக்கு நான் ஜெபித்துட்டு ஆமென் சொல்லி போகிறோம். ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நமக்கே தெரியாது. ஏதோ அந்த கடமைக்காக நாம் ஜெபித்துட்டு போகிறோம். காலையும் மாலையும் தவறாமல் நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறதா? கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறாரா? அதை நாம் சிந்திப்பதில்லை. எனக்குள் மாமிசம் இருந்து கொண்டிருக்கும், மாமிச கிரியில் என்னை நடத்தி கொண்டிருக்கும், மாமிசத்தால் நடத்தப்படுவேன். ஆனால் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் எதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன்? மாமிச கிரியை அழிக்கிறதுக்காக. அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவதில்லை. உலகத்திலே நான் பிழைக்கிறதுக்காக, உலக வாழ்க்கையிலே நான் பிழைக்கிறதுக்காக, என் இச்சையை நிறைவேற்றுகிறதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுவேன். பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். ஸோ அநேகமாக உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இன்னொன்று எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ இன்றைக்கு அநேக ஜெபத்தை நாம் ஜெபிக்கிறோம் தான், தவறாமல் ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், சபையில கூடி ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் தான். ஆனால் சில ஜெபங்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது. நாமும் ஆமேன் சொல்லி போட்டு நாம் எழும்பி போய் விடுகிறோம். ஆனால் நாம் சிந்திப்பதில்லை, இந்த ஜெபம் கர்த்தர் கேட்டிருக்கிறாரா? கர்த்தர் கேட்கத்தக்க விதமாக என்னுடைய வாழ்க்கை சரியா இருக்கா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது தப்பு இருக்கா? கர்த்தர் என்னிடத்தில் எப்படியான காரியத்தை என்னிடத்தில் பார்க்கிறார்? ஏதாவது என்னிடத்தில் தப்பு இருக்கா? நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் இருக்கா? நாம் அதை சிந்திப்பதில்லை. ஏதோ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்துட்டு நாம் போய்விடுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்பதில்லை. கர்த்தர் என்மேல் பிரியமாக இருக்கிறார் என்று நாம் சிந்திப்பதில்லை. பாருங்க, அத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நான் விண்ணப்பம் பண்ணியும், அப்போ அந்த விண்ணப்பம் எதற்காக இருக்கண்டா? உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்போ இப்படியான விண்ணப்பங்கள், இப்படியான ஜெபங்கள், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தகாத விதமான ஜெபம். அப்போ இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அதான் வேதம் சொல்லுகிறது. எதற்காக நான் ஜெபிக்கிறேன்? இந்த மாமிசத்திலே நான் பிழைக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதை என்னுடைய இச்சையை நிறைவேற்றுகிறதுக்காக. இன்றைக்கு பாருங்க, நம் கண்களால் சில காரியங்களை பார்த்து நாம் இச்சிக்கிறோம், அது எனக்கு வேணும் என்று சொல்லி. பொருட்கள் நாங்கள் பார்க்கும்போது சில பேர் நல்ல வாகனம் வைத்திருப்பார்கள், நல்ல பொருட்கள் வைத்திருப்பார்கள். பாருங்கள், சில நேரம் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அடிக்கடி விடுமுறைகளுக்கு போவார்கள்.
அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோக்கள் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு இச்சை வரும், அது எனக்கு இப்படி இல்லையே, ஸோ இவர்களை போல் என்னால் இப்படியான விடுமுறைகளுக்கு போக முடியலேன்னு சொல்லி அதை குறித்து நாம் இச்சித்து கொண்டிருப்போம். அதான் பாருங்க, இன்றைய சோஷியல் மீடியாவிலே அநேகர் பார்த்தீங்கன்னா இப்படி அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையும் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு கூட்டம் பார்த்து கொண்டு இருக்கிறது. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், மற்றவர்கள் என்ன உடுப்பு உடுத்துகிறார்கள், மற்றவர்கள் பாருங்க மத்தியானம் என்ன சாப்பிட்டார்கள், மற்றவர்கள் எந்த இடத்துக்கு போகிறார்கள், எதை வாங்குகிறார்கள், எந்த வீட்டில் இருக்கிறார்கள், அந்த வீட்டில் எப்படியான பொருட்கள் இருக்குது, ஸோ அதுதான் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அது பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு இச்சை என்ன செய்யும்னா, எனக்குள்ள இச்சை இருக்கிறபடியினால் அந்த இச்சை என்னை விட்டு பார்த்தீங்கன்னா என்னை தூண்டிவிடும், மாம்சத்தை தூண்டி விடுகிறது. அப்ப நான் என்ன செய்வேன் என்றால், கர்த்தருடைய சமூகத்தை போய், ஆண்டவரே எனக்கு இதே போல எனக்கு ஒன்று எனக்கு வேண்டும், இதே மாதிரி எனக்கு ஆண்டவரே எப்படியான ஒரு காரியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை நான் பார்த்து இச்சித்ததினாலே அந்த இச்சையினாலே இழுப்புண்டு நான் என்ன செய்கிறேன், தகாத விதமாய் அந்த காரியங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். அதான் நாங்கள் பார்க்குறோம் இந்த காரியத்தை. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறதுண்டா, இச்சை நிறைவேற்றுகிறதுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறபடியினாலே தகாத விதமாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் மற்றவர்களை பார்த்து என்ன சொல்வோம், நான் ஜெபித்துட்டேன்னு சொல்வோம். நான் காலை மாலையும் நான் தவறாமல் ஜெபிப்பேன், 2 மணித்தான் நான் ஜெபிப்பேன். சரி, அந்த ஜெபத்தில் எதை அதிகமாக நீங்கள் ஜெபித்தீங்க? அந்த 2 மணித்தான் ஜெபத்தில் நீங்கள் அதிகமாக எதற்காக ஜெபித்தீர்கள்? அது ஒரு கேள்வி. அப்போ நாம் ஜெபம் பண்ணுகிறோம் தான், எதற்காக ஜெபம் பண்ணுகிறோம்? இப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, அவங்க ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்தார், பிழைப்பீர்கள். அப்போ நாம் என்ன செய்வோம், ஆவியானோட உதவியோடு, இந்த ஆவியானவர் தான் கண்டித்து உணர்த்துகிறவர் நமக்கு. அப்போ அவர்கிட்ட உதவியோடு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் எதை எனக்கு கண்டித்து உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை ஆவியானோட இணைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ தான் அந்த ஜெபத்தில் ஒரு பலன் உண்டாகி காலப்போக்கில் எது எனக்கு மாம்சம் காரியங்கள் என்னை தூண்டி கொண்டிருந்ததோ, என் இச்சையை தூண்டி கொண்டிருந்ததோ அதை பார்த்தீங்கன்னா என்னை விட்டு ஆவியான் எடுத்து போடுவார், ஒன்றொண்டா என்னை விட்டு எடுத்து போடுவார். அப்போ அதற்காகத்தான் அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. பாருங்கள், எவ்வளோ ஜெப குறிப்புகள் வேதத்தில் எழுதியிருக்கிறது, எவ்வளோ காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால், மற்றவர்களை பார்த்து அவர்கள் வைத்திருக்க காரியத்தை இச்சித்து அந்த இச்சை எனக்கு எப்படியாவது அந்த இச்சையினால் இழுப்புண்டு, அது எப்படியாவது எனக்கும் வேணும் என்று சொல்லி அதற்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருப்போம். ஆண்டவரே தாரும் 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 என்று சொல்லி அதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், அதற்காக போராடி நான் ஜெபிப்போம். எதுக்கென்று சொன்னா உலக காரியங்களுக்காகத்தான். ஆனால் நமக்கு தெரியல அது அழிஞ்சு போயிடும் என்று சொல்லி. அப்போ அதற்காகவே நாம் பிரயாசப்பட்டு நான் ஜெபித்து கொண்டிருப்போம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போ என்னுடைய முழங்கால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக தான் முடங்க வேண்டும். ஏன்னா நித்தியமாக நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும். அப்போ அதற்காக நான் இந்த பூமியில கிரியை செய்ய வேண்டும். இந்த பூமியில நான் வாழ்கிற காலத்திலே நான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அவரோடு நான் நித்தியமாக அவரோடு நான் இருக்க வேண்டும். அப்போ அதற்காகத்தான் பூமியில் ஆயத்தப்படுத்த வேண்டும் நான். அப்போ அதற்கேற்ற ஜெபத்தை நான் செய்ய வேண்டும். என்னுடைய கிரியை அதற்கேற்ற விதமாக இருக்க வேண்டும். ஆவியினாலே நான் நடத்தப்பட வேண்டும். அப்போ ஆவியானவர் தான் ஒவ்வொரு நாளும் என்னோடு கண்டித்து உணர்த்துவார். பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது ஒரு அடையாளம். அப்போ எவன் தேவனோடு சஞ்சரிக்கிறானோ, எவன் ஆவியினாலே நடத்தப்படுகிறானோ அவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். இயேசுவின் வருகை வரும்போது, ரகசிய வருகை வரும்போது பாருங்க, அது ஒரு முன்மாதிரியாக ஒரு சாஷ்டாங்கமாக நமக்கு அது எழுதப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு பாருங்க தேவனோடு சஞ்சரித்து அது போல அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே போல இன்றைக்கு நாம் தேவனோடு சஞ்சரித்தால்தான் நாம் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், மற்றபடி இல்லை. அப்போ நீங்கள் சஞ்சரிக்கிறது கேட்டு விதமாக தான் என்னுடைய முழங்கால் முடங்க வேண்டும். அதற்காகத்தான் நான் ஜெபிக்க வேண்டும். அப்போ அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆகவே இன்றைக்கு நீங்கள் சில நேரம் ஒரு மேலோட்டமான ஜெபங்களை செய்து கொண்டு வந்திருக்கலாம். பாருங்கள், வேத பாறைகளை போல அந்த பரிசையை ஜெபித்தது போல நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த பரிசனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்றால் தேவனுக்கு அது உகந்ததாக ஜெபம் இருக்கவில்லை. ஆனால் அந்த ஆயக்காரன் ஜெபித்தான், ஆண்டவரே பாவியாக என்மேலே கிருபையாயிரும் என்று அவன் தன்னுடைய பாவ மன்னிப்புக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், மனம் திரும்பினான். அதுதான் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் அவனுடைய ஜெபத்தை. அவன் தன்னை நீதிமானே காண்பிக்கிறதுக்காக தான் செய்கிற காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறான். அதனால் அவனுடைய ஜெபம் புறக்கணிக்கப்பட்டது. அப்போ அவனுடைய ஜெபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக? பூமிக்குரிய காரியங்கள் தான் அது. ஆண்டவர் நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அவனை போல நான் இல்லை ஆண்டவர்ன்னு சொல்லி தன்னை மேன்மையாக அவன் என்ன செய்கிறான்? ஜெபத்திலே சொல்லி கொண்டிருக்கிறான் ஆண்டவரிடத்தில். ஆனால் அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. அதுதான் இன்றைக்கு அநேகருடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறது. நாமும் பாருங்க,
ஒரு மனசாட்சி நிமித்தமாக நான் ஜெபித்துட்டு ஆமை சொல்லிட்டு நாம் போகிறோம். ஆனால் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு எவ்வளோ ஜெபத்தை நாம் செய்கிறோம், ஆனால் ஜெபம் கேட்கப்படுகிறதா? சிந்திச்சு பார்ப்போம் கொஞ்சம். ஸோ அடுத்த முறைக்கு மிச்ச காரியத்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம். ஸோ இது ஆழமான காரியங்கள். ஆகவே இது தொடர்ந்தும் அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அப்போ ஆகவே இது முழுமையாக நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு விளங்கும் இந்த காரியங்கள். இதெல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்த காரியங்கள். இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் எனக்கு சொன்னது எந்த எதுக்கென்றா நாம் ஆயத்தப்பட வேண்டும். பாருங்கள், இயேசு எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் நாமும் ஜெயிக்க வேண்டும். அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். ஸோ இந்த காரியத்தை நீ கவனமாய் கேளுங்கள். இது மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்புங்கள். எல்லாரும் நாம் கேட்டு நாம் ஆயத்தப்படுவோமாக, மனம் திரும்புவோமாக. ஸோ ஆகவே அடுத்த முறை உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.